இனிய மாலை வணக்கம் நண்பர்களே. இன்று ஒரு சிறப்பான பதிகம் பார்க்கலாம். இடர் களையும் பதிகம். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். மார்ச் மாதம் 4ஆம் நாள். தலம் திருநெடுங்களம். முதல் திருமுறை 52ஆம் திருப்பதிகம் திருஞான சம்பந்தருடையது. இப்போ நமக்கு விதிவசத்தால் வரும் இடர்களை எல்லாம் இந்த பதிகத்தை ஓதுவதால், நம்பிக்கையுடன் ஓதுவதால் வரவிடாமல் செய்யலாம். ஆகவே இதை இடர் களையும் பதிகம் என்றும் சொல்வோம். இந்த பதிகத்தில் உள்ள 10 பாடல்களிலும் இடர் களையாய் என்ற குறிப்பு வருகிறது. இப்போ நம்ம தனியாக ஆண்டவன்கிட்ட பேசி நீ பார்க்க மாட்டியா, என்னுடைய துன்பத்தை தீர்க்க மாட்டியா அப்படின்னு சொல்கிறதெல்லாம் விட, ஆண்டவனுடைய வர்ணனையை சொல்லி, மறை இருக்குது, வேத வடிவாக இருக்க, தோளுடையாய், வார்சடை மேல் வளரும் பிறை உடையாய், இப்படின்னு ஆண்டவனுடைய வடிவத்தை டிஸ்கிரைப் பண்ணுறப்ப சொல்ல நம் மனதில் சிவனின் முகம் ஞாபகம் வரும். நமக்கு அறிந்து, ஏன்னா நமக்கு 2 இருக்குது. உருவமற்றது லிங்கமாகவும், உருவம் உள்ளது சிவனாகவும். சிவன்னு சொல்லி நமக்கு ஒரு வடிவ கற்பனை இருக்கு இல்லையா, அதெல்லாம் வர்ற மாதிரி சில 3 வரிகள் முடிஞ்சிட்டு, 3ஆவது வரி முடிஞ்சு பகுதியும் முடிஞ்சதுக்கப்புறம் இடர் களையாய் நெடுங்களம், அந்த இடத்து பேர், கோவில் பேர் மேயவனே அப்படின்னு முடிக்க போகிறோம். அதனால் இப்போ இதில் இடர்கள் நீங்கி இன்பம் பெற இந்த பதிகத்தை நம்பிக்கையுடன் படிக்க வேண்டும்னு திருஞான சம்பந்தர் சொல்கிறார். மறை உடையாய் தோள் உடையாய் வார்சடை மேல் வளரும் பிறை உடையாய் சந்திரன் இருக்குது, பகுதி சந்திரன். பிஞகனே ஜடாமுடி உடையவனே அப்படின்ட்டு. ஸோ இந்த திருநெடுங்களம் மேவிய இறைவனே, வேதங்களை தனக்கு உடைமையாக கொண்டவனே, அதான் மறை உடையாய். தோளுடையாய், தோள் ஆடை உடுத்தியவனே. அப்புறம் வார்சடை மேல் வளரும் பிறை உடையாய், நீண்ட சடைமேல் வளரும் இளம் பிறையை சூடியவனே. அப்புறம் பிஞகனேனா தலைக்கோலம் உடையவனே, ஜடாமுடி உடையவனே, பெரிய ஞானியே அப்படிங்கிற மாதிரி. என்று உன்னை பேசின அல்லால், இப்படி உன்னை வாழ்த்தினால் அல்லது, எல்லாரும் வாழ்த்துவாங்கன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் பேர் வாழ்த்த மாட்டாங்க, கொஞ்சம் பேர் கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. அது மாதிரி குறை இருக்கக்கூடியவங்களுடைய குற்றங்களை கூட நீ மனதில் எடுத்துக்கொள்ளாதவன் நீ. இறைவா, நீ குறை உடையவர்களின் குற்றங்களை கூட மனத்தில் கொள்ளாதவர். அதனால் குறையுடையார் குற்றம் ஓராய், இது 3ஆவது வரி இன் தொடக்கம். குறை உடையவர்களின் குற்றத்தை நீ பெருசாக எடுத்துக்க மாட்டப்பா, யூ வில் நாட் மைண்ட் இட். கொள்கையினால் அப்படி இருக்கிறப்ப குறைவுடையவங்களுடைய குற்றத்தையும் நீ எடுத்துக்காதால், கொள்கையினால் உயர்ந்த நிறைவுடையார், கொள்கை பிடிப்புள்ள உயர்ந்த மனிதர்களுடைய அவங்களுடைய இடரை, அவர்களுடைய துன்பங்களை களையணும் அப்படின்னு சொல்லி நெடுங்களம் மேயவனே அப்படின்னு சொல்லி முடியுது இந்த இடம். ஸோ மனத்தினால் உன்னையன்றி வேறு தெய்வத்தை நினையாத கொள்கையில் மேம்பட்ட நிறைவுடைய அடியவர்களின் இடர்களை நீக்கி அருள்வாயாக அப்படி முடிக்கிறார் திருஞான சம்பந்தர். பதிக பாடலை, முதல் பாடலை ஒரு வாட்டி படிச்சிடுறேன். மறை உடையாய் தோளுடையாய் வார்சடை மேல் வளரும் பிறை உடையாய் பிஞகனே, என்று உன்னை பேசின் அல்லால் குறையுடையார் குற்றம் ஓராய், கொள்கையினால் உயர்ந்த நிறைவுடையார். அந்த நிறைவுடையவங்களுடைய, கொள்கையால் உயர்ந்த நிறைவுடையவங்களுடைய இடர் களைவாய் நெடுங்களம் மேயவனே என்று சொல்லி திருஞான சம்பந்தர் தன்னுடைய பதிக முதல் பாடலை முடிக்கிறார். இதை தான் நாம் இடர்களையும் பதிகம் என்று சொல்கிறோம். இதை நாம் திரும்ப சொல்வதனால் நம்முடைய இடர்கள் குறைய வாய்ப்பு இருக்கிறது என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.